பொங்கலுக்கு ஊருக்கு போகணும் அப்படிங்கிறனால இங்கே வந்து வாசல்லாம் வலிச்சு விட்டுட்டு கோலம் போட்டு போயிட்டோம் அப்படின்னா அம்மா வாசலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால நைட்டு இந்த வாசல் வலிச்சிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா 11 மணி இருக்கும் வலிச்சு விட்டுட்ருந்தேன். திடீர்னு சடனாக பிளான் பண்ணோம். சரி இன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் டக்கு டக்குன்னு வலிச்சு விட்டு சும்மா சிம்பிளாக கோலம் போட்டாச்சு. இது அடுத்த நாள் இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து எங்கள் சொந்த வீடு கிராமத்தில் இருக்குது. எங்களோட கிராமத்து வீடு இதுதான். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் மாதிரி இதில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். வந்தோடனே ட்ரெஸ்லாம் மாற்றலை, அப்படியே க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒற்றையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 மாதமாக வீடு திறக்கவே இல்லை. அதனால் வந்து இந்த மழை பெஞ்ச இந்த தண்ணிகள்லாம் வந்தனால வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கரையான்லாம் வந்து பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மரப்பலகை வந்து மேலே இருக்கிறனால இந்த ரூஃபில் மட்டும் கரையான் பிடிச்சிரும். அதெல்லாம் தட்டி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வீடு க்ளீன் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொட்டம். ஸோ இதை வந்து ஃபைனலாக க்ளீன் பண்ணியாச்சு.